அனைவருக்கும் வணக்கம். அவசரமாக இருக்கின்ற இயற்கையை அழித்து ஓடுகின்ற இந்த காலத்திலே குழந்தைகளுக்கு மரங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. உறவுகளை பற்றி மரங்களோடு இணைத்து பேச வேண்டிய அந்த நேரமும் நெருங்கிவிட்டது. கண்ணதாசன் அழகாக அதை கற்றுத்தருகின்றார். இதோ ஒரு பாடல். இந்த பாட்டு 1969 குலவிளக்கு என்ற திரைப்படத்தில் அமைந்த பாட்டு. இந்த பாட்டு படத்தில் இடம்பெறவில்லை, ஆனால் இசைத்தட்டிலே இருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது. எது எப்படியோ, நமக்கு நட்பு எது, அந்த நட்பு எத்தனை வகைப்படும், அதை எப்படி பேண வேண்டும் என்பதை கற்றுத்தந்த கண்ணதாசனுக்கு இந்த நாளிலே எண்ணி பார்த்து மகிழ்கின்றோம். அந்த பாடல் இதோ. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு 3 மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். பனை மரத்துக்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சி விட்டால் போதும், அது தன்னை வளர்த்து தலையில் நொங்கினை தந்து விளையாடும். தென்னை மரத்துக்கு தினசரி கொஞ்சம் தீர்த்தம் விட வேணும், அந்த தீர்த்தம் இளநீரை சேர்த்து கொண்டு வரும் காத்திருக்க வேணும். வாழை மரத்துக்கு அடிக்கடி தண்ணீர் வார்த்த பின்னால் அடியோ, வாழை மரத்துக்கு அடிக்கடி தண்ணீர் வார்த்த பின்னால் அடியோ, அது பூவை பழத்தை இலையை கொடுப்பது போட்ட கடனடியோ. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு 3 மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். மக்களிலே பனை, தென்னை, வாழை என 3 வகைகளுண்டு. அவர் நன்றியிலும் செய்யும் நன்மையிலும் இந்த 3 விதங்களுண்டு. அது பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். நல்ல உறவுகள் என்றோ செய்ததை ஞாபகம் வைத்திருக்கும், அது நல்லதை செய்திட நேரத்திலே வாசலில் காத்திருக்கும், தலை வாசலில் காத்திருக்கும். அது என்ன மரம்? அது பனை மரம். சின்ன உறவுகள் கொடுக்கும் கையை தினம் எதிர்பார்க்கும், நாம் செய்து செய்து அழுத்த பின்பே அது நம்மை காக்கும். அது என்ன மரம்? அது தென்னை மரம். தீய உறவுகள் என்ன கொடுத்தும் திருப்தி கொள்வதில்லை, நாம் திரும்ப திரும்ப அள்ளி கொடுத்தால் கைவிடுவதில்லை. அது என்ன மரம்? அது வாழை மரம். இந்த மரத்தில் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ, நீங்கள் எந்த மரத்தை போலிருந்து நன்றி கொள்வீரோ. இந்த மரத்தில் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ, நீங்கள் என்ன மரம்? நாங்கள் பனை மரம்.